தஞ்சாவ போடலையே என் கழுத்தறிய போட்ட மாலை இது காசு கொடுத்து வாங்கலையே கடைதறிவில் திருடலை மானிடர்கள் மாலை அல்ல மானிடர்கள் வழக்கமும் கிடையாது. சரி, கள்ளி கஞ்சான்னு சொன்னீங்க, அதெல்லாம் கிடையாது. எந்த வழக்கமுமே எனக்கு கிடையாது. ஆமா, பீடி சிகரெட் கிடையாது. யாருக்கு யாருக்கு தாத்தாடே அப்பா. ஆமா, கள்ளி கஞ்சா குடிச்சா சிகரெட் எல்லாம் கேட்கும். பக்கத்துல நிக்க முடியல. சரி, ஏ வண்டார கிழவா, என்ன என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, வேணும்னா இந்த பிச்சையை வாங்கிட்டு இந்த இடத்தை விட்டு போங்க. வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்லை. சரி, இந்த இடத்தை நீங்க கடந்து போனாலே போதும். அப்படியா? ஆமா, நான் போகணும். பாத்தியா, என்னதான் தாத்தா உனக்கு வேணும்? இப்போ எனக்கு என்ன வேணும்? உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சிருக்கேன். மாவுசைக்கு அதானே. எம்மா, இப்படி எல்லாம் பேசாத தாத்தாவை பார்த்து. ஆண்டை பண்டார கிழவன் என்று அவதூறான வார்த்தைகளை என்றைக்குமே யாரையும் பார்த்து பேசக்கூடாது. பேசக்கூடாது, மரியாதையா பேச. கொஞ்சம் மதிப்பு மரியாதை பேசுமா. அதானே. உனக்கு என்ன தாத்தா மரியாதை வேண்டி கிடக்கு? வீச நரைச்சு போச்சு, வீரியம் கெட்டு போச்சு. வீச நரைச்சா தாத்தாக்கு வீச நரைச்சா வீரியம் கெட்டு போக நினைச்சியா? ஆடி நரைச்சா தைரியம் கெட்டு போக நினைச்சியா? போலங்கரா வீரியமும் கெட்டு போச்சு தாத்தா, வீரியமும் கெட்டு போச்சு தாத்தா. தாத்தா வீரியமும் போகலடி பேத்தி பேத்தி. நாடி நரைச்சி போச்சு தாத்தா, நாடி நரைச்சி போச்சு தாத்தா. தாத்தா தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா, உமக்கு தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா. தாத்தா தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா. தாடி நரைச்சாலும் பேக்கி, தாடி நரைச்சாலும் பேக்கி பேத்தி. தைரியமும் போகலடி பேத்தி, எனக்கு தைரியமும் போகலடி பேத்தி பேத்தி. தாத்தா தாடி நரைச்சி தள்ளாடும் காலமாட்சி, வீசையும் நரைச்சி வீரியமும் கெட்டு போச்சு போச்சு. ஏன் தாத்தா உனக்கு இந்த வம்பு வழக்கெல்லாம்? தாத்தா பார்த்தா உனக்கு இப்படி தாடி நரைச்சாலும் தாத்தாக்கு தைரியம் கெட்டு போகலை. ஆமா, செடி செடி. அடுத்து மரம், அந்த பக்கம் நிக்க செடி. செடியா இருக்காருங்க. ஓ, ஸ்டெடியா இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங். சரி, ஆனா என்ன வீரிய நரைச்சி, ஆமா வீச நரைச்சி வீரியம் கெட்டு போச்சு. ஆமா, இப்ப வந்து நின்னுட்டு என்ன வம்பு என்ன வழக்கு விளையாட்டு பண்டாரம் என்று சொல்லக்கூடிய வேலையிலே பார்த்தா, ஆமோ அந்த அழகு பெண்ணாள் மாவிசைக்கு என்னம்மா கிழட்டு பண்டார வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டே இருக்காரு. ஆமா, ஒரு வார்த்தைக்காவது சரின்னு கேட்டுட்டு தூர போறாரா? நம்ம அப்பா சொன்னாதான் போவாரு நினைக்கிறேன். அதானே அதானே அப்படின்னு சொல்லி இந்த மாவிசைக்கு என்ன நினைக்கிறார்? ஏழடுக்கு மாளிகையில ஏக போகமாக நான் வளர்ந்தேனே. சரி, பிறந்த பிறப்பு என்ன, வளர்ந்த வளர்ப்பு என்ன, இருந்த இருப்பு என்ன, எங்க எப்படி எப்படிதான் இருக்கக்கூடிய ஒத்தைக்கு ஒரு பெண்ணா வளர்த்து எங்க இருக்கக்கூடியவா தெரியுமா?
அன்று மாவிசைக்கு பெண்மகள் ஆமையோ என்ன விதமாக புலம்பி தவிப்பாளையான எப்படி எப்படி அம்மா அம்மா குளிச்சதும் அம்மா சொல்லு மா குளிச்சதும் அம்மா சொல்லு மா குளிச்சதும் மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்கு ஆண்டு கிழவனுக்கோ மாளிகையில நான் வளர்ந்தது கிழவனுக்கோ மாளிகையில நான் வளர்ந்தது இந்த கிழவனுக்கோ ஆண்டி கிழவனுக்கோ மாளிகையில பெண் பிறந்தது இந்த கிழவனுக்கோ சீவி முடிச்சு சீவி முடிச்சு சீவி முடிச்சு சினுக்கம் விட்டது இந்த கிழவனுக்கோ ஆண்கிழவனுக்கா சிங்காரமா நான் வளர்ந்தது இந்த கிழவனுக்கோ சிங்காரமா நான் வளர்ந்தது இந்த கிழவனுக்கா ஆண்டி கிழவனுக்கோ பூமுடிச்சதும் பூமுடிச்சதும் வா பூமுடிச்சதும் என்ன பூமுடிச்சது பொட்டு வச்சது இந்த கிழவனுக்கோ ஆண்டி கிழவனுக்கோ பூவாக நான் வளர்ந்தது கிழவனுக்கோ பூவாக நான் வளர்ந்தது கிழவனுக்கோ ஆண்டி கிழவனுக்கோ எந்த மாவிசைக்கு பெண்மகளாகப்பட்டவள் ஆமோ ஆண்டவன் மறையோனாக வந்த மாயாண்டி சுடலை ஈசனை பார்த்து மாவிசைக்கு புலம்பி தவிக்கும் வேளையிலே பார்த்தார் ஆமம்மா என் ஆண்டவன் உய்காட்டு சுடலை மாட சுவாமி ஆமையோ என் மாவிசைக்கு முதல்ல உன் பொழப்பத்தை நிப்பாட்டு என்ன நிப்பாட்டு தாக்கி நிப்பாட்டு தாத்தா இவ்வளவு நேரமா உன்ட்டு பேசின பாத்தியா ஆமா நாக்கெல்லாம் வறண்டு உரண்டு போச்சு உணர்ந்து தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு தாத்தாக்கு தண்ணி தாகமா இருக்கு தண்ணி தாகமா அப்பாவுக்காக காராவின் பால் கறந்து வச்சிருக்கீங்க ஆமா அத கொண்டுட்டு வா பாக்கலாம் ஆனா கிளட்ட முடியுமா வந்ததே வந்த காராம்பசு பால் கறந்த நீ எப்ப பார்த்த நான் வச்சது நீ எங்க கொண்டு வந்த அதானே எப்ப பார்த்தாலும் தெரியலையே தெரியலையா இல்ல வந்து உனக்கே தெரியாம வாங்கிச்சு உனக்கு எப்படி தெரியும் கட்ட முடியுமா தாகமா இருக்கு தண்ணி வேணும்ல வேண்டாம் அந்த காராவின் பசுவின் பாலை எடுத்துட்டு வா தாத்தாக்கு கொஞ்சம் தெம்பு குறைவா இருக்கு ஆமா குறைவா இருக்கு பாலை குடிச்சா கொஞ்சம் உடம்ப சேர்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா ஆமா இப்படி ஒரு சாக்க சொல்லி வீட்டுக்குள்ள வரலான்னு மட்டும் கனவுலையும் காணாத அந்த குட்டத்துல தண்ணி கெட்டி கிடக்கு போதும் போதும் உமக்கு போய் அந்த தண்ணியை போய் குடிச்சிட்டு வரந்தா அந்த குட்டத்துல போய் குடிச்சோம்னா கொக்கி எச்சம் போட்டுக்க போகுது பேத்தி எந்த தண்ணியை வேணாலும் தாத்தா குடிச்சுப்பேன் சரி ஆனா எனக்கு துணையா நீ வரணும் ஆமா எனக்கு தாத்தாக்கு வயசு காலத்துல நடந்து போக முடியல என் தாத்தா கையை பிடிச்சி அப்படியே அந்த சொன்னைக்கெல்லாம் கூட்டு போயேன் அதானே கைய பிடிச்சி ஆமா ஒண்ணு தாத்தா நானு தாத்தாக்கு விளையிடம் இல்ல பலம் இல்லையோ விளையிடம் இல்ல கம்பு ஓடிக்கிட்டே வரேன் ஒரு கைட்டு கம்ப ஓடிக்கிட்டே ஒரு கைட்டு ஒன்ன பிடிச்சிக்கிட்டேன் என் சொலையில கொண்டு விட்டுரு அதானே இந்த கிழட்டு பண்டாரத்தை எப்படி தாங்கி பிடிக்க ஆமா ஒரே நீர் சரி செலத்தி இப்பேற்பட்ட இந்த பண்டார கிழவனை மாவிசைக்கு கை தாங்களா பிடிக்கணும் எப்படியாவது இவர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் வாரு வந்து தொலையும் வாரு வந்து தொலையும் என்று மாவிசைக்கியானவள் மாயா ஆண்டி சுடலை என்றோ அறியாமல் ஆண்டி கிழவன் என்று கைய பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு போறா
சரி கூட்டிட்டு போகும்போது சுடலை என்ன பண்றார்? என்ன தூக்க தூக்க கீழே விழுந்தா அந்த சுடலை பண்ணாத கிழவன் கீழே விழுந்தா அந்த சுவண்ட பண்டார கிழவே தள்ளாடித்தானே விழுந்தா அந்த தவண்ட பண்டார கிழவே தள்ளாடித்தானே விழுந்தா அந்த தவண்ட பண்டார கிழவே அவ சொக்கி சொக்கி விழுந்தா அந்த சொடல பண்டார கிழவே அவன் மயங்கி மயங்கி விழுந்தா இந்த மாயாண்டி பண்டார கிழவே உருண்டு உருண்டு விழுந்தா இந்த உய்காட்டு பண்டார கிழவே துக்க துக்க கீழே விழுந்தா அந்த துவண்ட பண்டார கிழவே கீழே கீழே விழுதார இந்த பண்டாரவனு நம்ம தாங்கி தாங்கி பிடிக்க சரி அந்த கிழட்டு பண்டாரம் தள்ளாடி தள்ளாடி கீழே விழுதார். ஆமா கைய பிடின்னு சொன்னாரு. இப்ப தோல்ல கைய போட்டு இந்த கிழட்டு பிடியா நம்மளுக்கு என்ன பாடுபடுத்துதான் பாரு. மயங்கி மயங்கி விழுந்தான் இந்த மறையோன் மாயாண்டி பண்டார கிழவே. ஆமையோ என்ன இதுக்கு மேல உன் இம்சையை என்னால பொறுத்துக்கவே முடியாது. இப்ப மட்டும் நீ போகலன்னு வையன் என் தகப்பை யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாரா? அவங்க அப்பா யாரு? ஆமா ஏ கிழட்டு பண்டாரமே என்ன என் தகப்பை சரி மாந்திரவாதி நாட்டாமை நந்தங்காளி பெரும்புலையன். பேரை கேட்டா நாகம் பறக்காது கருங்குருவியில் ஆந்தாது வைத்தியரி சிட்டு பறக்காது சிறுகுருவியில் ஆந்தாது சட்டம் சுழிக்காது அயல்காத்து வீசாது. நீ சொல்லும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பாத்தான் இருக்கு. எப்பந்தான் சிரிக்காம இருந்த? எந்த நேரம் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தானே இருக்க. ஏ தாத்தா என்ன பேத்தி? என் தகப்பன் மாந்திரவாதி பெரும்புலையன் வந்தா ஆமா நீ ஈயாக பறந்தாலும் ஒண்ணு ரெண்டு துண்டா வெட்டுவாரு. அகப்பாய்த்தியாரி உங்க அப்பா வந்தாங்கன்னா வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ள வரவேற்பு பிரமாவா இருக்கும். உனக்கு என்ன தெரியும்? நீ காற்றாக பறந்தாலும் உன்னை கண்ட துண்டமாக செய்வா. ஆமையோ என்று மாவிதைக்கு சொல்லும் போது மறையோ மாயாண்டி பண்டார கிழவனாக வந்த ஆமா ஆண்டவன் உய்காட்டு சுடல தெய்வோ. என்னம்மா ஏ மாவிதைக்கு உங்க அப்பாவை பார்த்து நான் பயப்படணுமா? உங்க அப்பா யாருன்னு தெரியுமா? உங்க அங்கிருந்து வந்தாருனா என்ன கண்டாருனா என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு தெரியுமா? என் மாமன் பெரும்புலைய வருவாய், என் மாமன் பெரும்புலைய வருவாய், மகளை மனம் முடித்து தருவாய் எனக்கு, மகளை மனம் முடித்து தருவான் தருவான் என்ன என்ன உங்க அப்பா எனக்கு மாமன் வேணும்.
சரி. என் மாமன் பெரும்புலையன் வந்தா மகளை கைபிடிச்சு கொடுத்துருவாரு. என் மாமி புழைச்சி வந்தா அத்தை புழைச்சி வந்தான்னு சொன்னா மகள் மாவிசைக்கு ஆடி தீபாவளிக்கெல்லாம் அழைப்பாள. யார? என்னதான் மருமோன ஆடி கிடைச்சி கோடியில விட்டு கொளுத்திர வேண்டியதான். கொன்ற வேண்டியதான். கோடியில பெருசா கிடக்கா. என்ன கோடினே? தெருக்கோடியா? தெருக்கோடி இல்ல, முடுக்கல விட்டு கொன்ற வேண்டியதான் பண்றாரு. இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டா மாவிசைக்கு மாயமோ அநியாயமோ என்று மயங்கி நிற்கிறாள். மாவிசைக்கு பண்டார கிழவ பம்பு பேசி வழக்கு பேசி கொண்டிருக்கிறானே. ஏதாத்தா பண்டாரோ என்ன காடு வா வாங்கி வீடு போவோங்கு கட்ட உனக்கு எனக்கு அடிப்படி சண்டை போடுது. கிழட்டு பண்டாரமே உனக்கு சரி இந்த மாவிசைக்கு பெண் கேட்கிறதா? ஆமா. அந்த வழிய பார்த்து திரும்பி போறியா இல்லையா? பண்டார கிழவா ஆண்டி சரி பண்டாரம் பரதேசி பேசு அப்படின்னு மாவிசைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டா ஆண்டவன் பொய்க்காட்டு சுடலை மாடசுவாமிக்கு வந்தது கோபம். கோபத்திரி சிரிக்கத்தான் செய்கிறார். என்ன சிரிப்பு! ஆண்டார கோபம் கொண்டு ஆண்டவன் மாயாண்டி என்ன சொல்லுகிறார்? வாடி பெண்ணே மாவிசைக்கு வாடி பெண்ணே ஒன்று சொல்லுகிறார் என்று தெரியாமல் ஆண்டி என்றும் கிழவன் என்றும் என்று சொல்லி கைகிளிய பேசலாம். எண்ணி 8 நாளைக்குள்ளே ஈசமாக சுடல நானோ சிறையளிப்பேன் உந்தனைத்தால் என்று சொல்லி சுடலை ஈச மார்புதட்டி மாயாண்டி அங்கே மார்புதட்டி சபத வைத்த மாயாண்டி சுடலையை 8வது நாளையிலே நிலையே மாவிசைக்கு சிறையளிப்பேன் உந்தனையே என்று அவர் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் அரங்கிளிய மாவிசைக்கு ஆறாது உயரம் கொண்டு அரங்கிளிய மாவிசைக்கு முத்து போல கண்ணீர் முத்து போல முகங்கள் முத்துவோல் கண்ணீரை முகங்கள் எல்லாம் சொல்லவிட்டார். மறையோனாக வந்த மாயாண்டி சுடலை ஈசன் என்னம்மா 8 நாளைக்குள்ளே உன்னை சிறையளிப்பேன் என்று மார்பு தட்டி சபதமைத்தார். மறையோனாக வந்த மாயாண்டி சுடலை சொன்ன பிரகாரம் நான் செய்யாமல் போனால் சரி கைலாசத்திலே பிறக்கவும் இல்லை, கடவுள் பகவானுடைய மகனும் அல்ல, இல்லை என்னை பெற்றெடுத்தது பார்வதியும் அல்ல, ஆமா என்னை வளர்த்தது என் தாய் வன பேச்சியும் கிடையாது என்று மார்பு தட்டி சபதமைத்தார் மாயாண்டி சுடலை. சபதம் கோரிவிட்டு அந்த இடத்தை விட்டு மாயமாக மறைந்து விட்டார். மகாந்திரவாதி பெரும்புலையன் வருகிறார். மகளை பார்த்தார். என் மகளே ஏனம்மா உன் முகமெல்லாம் வாடி இருக்கிறது? ஒரு இடத்துல மாவிசைக்கு உனக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்தது? ஏன் இந்த கவலை கொண்ட முகத்தோடு இருந்திருக்கிறாய்? முகம் எப்படி இருக்கு அப்பா? என்ன நீ இல்லாத வேளையில இந்த இடத்துல ஒரு ஆண்டி பண்டார கிழவன் வந்தாரப்பா. அந்த ஆண்டி பண்டார கிழவன் என்னுடைய இடத்துல வம்புகள் பேசி வழக்குகள் பேசி எண்ணி 8 நாளைக்குள்ளாக என்னை சிறையளிப்பேன் என்று சொல்லிவிட்டான். மார்பதட்டி சபதமைத்து விட்டு மாயமாக மறைந்து விட்டான். என்ன மாந்திரவாதி நாட்டாம நந்தங்காளி பெரும்புலையன் என்னுடைய மகள்
உன்னை பார்த்து ஒருவன் சபதம் கோரினானா? என் பேரை சொன்னாலே இந்த மலையாளத்துல காகம் பறக்காது கருங்கோவில் ஆந்தாது அப்பேற்பட்ட மாளிகையில வந்து என் மகளை பார்த்து ஒருத்தர் சபதம் விட்டு போயிருக்கான்னா அவனை நான் விட்டு வைப்பானா ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். கவலைப்படாத நீ. அதானே இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன் மையகத்திலே இருப்பான். சபதம் கோரியவன் எப்பேற்பட்ட வீரனோ தெரியவில்லை என்று 4 திசை 8 திக்கிலும் பூதங்களை காவலாக வைத்தார். தலை வாசலில உருவிய வாளோடு வருவான் வருவான் என்று மந்திரவாதி வாளு கைமா உறவாள உருவி கையில வச்சு வாளு வாளுட்டு நிக்காரு. வரட்டும் வரட்டும் என்று வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நாளையில என் ஈசன் மகனாகிய இந்த உய்காட்டு மாயாண்டி சுடலை அவர் சபதம் கோரிய பிரகாரம் 8வது நாளையில ஈசன் மகனாகிய மாயாண்டி எப்படி வருகிறார்? அங்கே 8வது நாளையில ஈச மகவாரே மாயாண்டி சுடலை வாரார் கட்டங்காவல் கண்டாரே கடவுள் மக சுடலை ஈச என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று எண்ணி இருக்கும் போது ஈசன் மகன் மாயாண்டி இடமிச்சை கனி போலே இடத்தாரை ஓர் சொரப்போ மாவிசக்கி கட்டில மாயாண்டி போய் விழுந்தார். பார்க்குகின்ற வேளையில இருவிலக்கு எரிகிறது தேவி அவள் தூங்குகிறார். அரைக்குழம்பு எரிகிறது அழகு பெண்ணால் தூங்குகிறார். ஆண்டி இந்த மாயாண்டி இடமிச்சேங்கனி போலே மாவிசக்கி மேனியில மாயாண்டி போய் விழுந்தார். பதறி முளைத்தாளே பைங்கிளிய மாவிசக்கி எலுமிச்ச கனிய கண்டு ராஜக்கனி ஏது என்று கையாள இடப்பாளோ கையாள கட்டழகி அவளோ கையாள இடப்பாளா கட்டழகி மாவிசக்கி கண்ணத்தில வைத்த போது கடவுள் மகமாயாண்டி மாவிசக்கி கண்ணத்தில சுடலை ஈசன் முத்தமிட்டார். அப்பொழுது மாயாண்டி மாவிசக்கி பெண்ணாருக்கு ஏற்ற ஒரு மன்னவன் போல் மாயாண்டி சரவம் கொண்டு மாவிசக்கி பெண்மகளை மாயாண்டி சிறையளித்தார். சிறையளித்த வேளையில சிறையளித்த என்ன ஆண்டவனாகிய மாயாண்டி சென்குடலை சுடலை ஈசன் மாவிசைக்கு பெண்மைகளை சிறையளித்தார். மாயாண்டி மேற்கு தலையும் கிழக்கு காலமாக விடுத்திருந்த மகளை தெற்கு தலையும் வடக்கு காலமாக வடக்க வைத்தார். சரி, அப்படி வடக்க வைத்து விட்டு ஆண்டவனாகப்பட்ட மாயாண்டி சுடலை ஈசன் மாயமாக மறைந்து விட்டார். அவர் மாயமாக மறைந்த வேளை காலையில பொழுது விடிந்தது. சரி, படுத்து தூங்கிய மகள் அதிகாலையிலே எழுந்து வருவாளே, அப்பேற்பட்ட இந்த அருமை மகளை காணவில்லையே என்று அங்கிருந்து தகப்பனாகப்பட்ட மாந்திரவாதி பெரும்புளையன் மாவிசைக்கு அரை கதவை தட்டுகிறார். கதவு தானாக திறந்தது. மேற்கே தலையும் கிழக்கே காலமாக படுத்திருந்த மகள் தெற்கே தலையும் வடக்கே காலமாக படுத்து உறங்குகிறாளே. இது என்ன மாயமாக இருக்கு? சரி, மகளிருக்கும் அலங்கோலமான நிலையை கண்டார். அந்த மாந்திரவாதி பெரும்புளையன் என்ன செய்கிறார்? என்னம்மா என் மகளை கண்மணி மகளை கண்மணி என்ன மோசம் நடந்ததம்மா உள்ள திருமகளே மாந்திரவாதி கேட்ட போது சொல்லுவாள மாவிசைக்கு தன்னுடைய நிலையை கண்டு எந்த
அழிந்ததப்பா பெரும்புளையா அழியாத பள்ளியாய் அழிந்ததப்பா இன்றோடு ஆண்டி வந்து சிறையடிக்க காரணரோட சோதனையோ பண்டாரம் சிறையடிக்க பகவானோட சோதனையோ மாந்திரமும் எங்க போச்சு வைசிமிலும் எங்க போச்சு எந்த கப்பா பெரும்புலையா ஆந்திரவாதி என்று சொல்லி மாநிலத்தில் வாழலாமோ என்று இவ சொல்லும் போது என் மகளை கண்மணியே எந்த நூட சொல்லக்கியாரோ அஞ்ச வேண்டாம் அழைய வேண்டாம் அரங்க வளைபடவும் வேண்டாம் எனது இரு திருமகளை அப்பாவோட சொல்லக்கியாரோ சிறையழைத்து சென்ற கல்வன் யாராக இருந்தாலும் எண்ணி 8 நாளைக்குள்ளாக கைபிடித்து நான் தருவேன் அம்மா. அப்படி பிடித்து தரலைன்னு சொன்னா சரி நான் பிச்சம்புரை எனக்கு பேரனம் அல்ல, என் பேரு நாட்டாமை நந்தன்காளி பெரும் புலையனம் கிடையாது. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி சரி மார்பு தட்டி சபதம் வைத்த யாரு யாரு என்ன எல்லாம் பெரும் புலைய மாவு செய்யி மாந்திரவாதி பெருமுளையன் மார்பு தட்டி சபதம் வைத்த வேலை பார்த்தா அப்பா ஆளாளுக்கு வரீங்க சபதத்தை கோருதீங்க என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க என்னப்பா நியாயம் சரி அந்த கிழட்டு பண்டார வந்தாரு 8 நாளைக்குள்ளே சிறையடைப்பேனாரு. அவர் சபதம் கோரிய பிரகாரம் சிறையடைத்து சென்று விட்டார். சரி மாந்திரவாதினி சொல்லி மண் உலகத்துல மாநிலத்துல நீ வாழலாமா? மைய எதுக்கு, சிமில் எதுக்கு, மாந்திரிக தொழில் எதுக்கு, அதை செய் முதல்ல. மகளே கவலைப்படாத என்று ஆறுதல் வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார். அவள் ஆட்டும் என்று கேட்டு சம்மதித்து அருமை மகளா மாவிசைக்கு ஆந்திரவாதி பெருமுளையனுடைய மாளிகையிலே மாவிசைக்கு இருந்து வருகிறார். சரி அந்த ஆண்டவன் உய்காட்டு சுடலை மாட சுவாமியுடைய அருளாலே அவள் எப்படி இருக்கிறார்? அந்த மாயாண்டி சுடலை மாயாண்டி வந்து சிறையடிக்க நல்ல மாவிசைக்கு அந்த மாதம் குடி மறந்தால் அந்த மாதம் அதுவே மாதம் அந்த மாதம் குடி மறந்தால் அந்த மாதம் குடி மறந்தால் அதிலே அவசூலானோ அங்கே அந்த மாதம் குடி மறந்தால் அதுவே மாவிசைக்கு ஆயாண்டி அருளாலே மாவிசைக்கு பெண் மகளோ 7 மாத சூழாக 7 மாத அவனோ 7 மாத சூழியாக ஏந்திலையால் இருப்பாள். ஏந்திலையால் இருக்கும் போது ஏற்றதொரு பெண்ணவள் ஏந்திலையால் மாவிசைக்கு இருந்தால் இருக்கமா எழுந்தரித்தாள் ஏந்திலையால் மாவிசைக்கு விதமாக இருக்கும் போது மாவிசைக்கு கர்ப்பமான மலையாள தேசமெல்லாம் மலையாளே மழையில் பஞ்சம் ஐயோ அந்த மலையாள தேசமெல்லாம் மழையில் பஞ்சம் ஐயா பஞ்சமதை தாங்காமல் ஏறத்தூர் தன்னதிலே பள்ளியர்களும் இல்லை மாறும் தங்க முடியலையே என்ன செய்வோம் ஏது செய்வோம்
பயிர்கள் செய்து கஷ்டம் அதை போக்கணுமே நாமல் வாழை பயிர் செய்ய வேணும் வந்த பஞ்சம் தீர்க்க வேணும் என்று சொல்லி மனதில் எண்ணி எண்ணாத எண்ணமெல்லாம் வரமான மதிலே விட்டு வாழியர்களோ விட்டு விட்டு பிள்ளை மாறும் ஆடு வெட்டி தீக்கோலத்தி ஏகாத கட்டைகளே தான் அடைத்தார் ஆடு கொண்டு கிடை மறைத்தார் ஆடி அவனி மாதத்திலே பொழியும் போது அழியர்களும் பிள்ளை மாறும் அவர்கள் ஆடி முதல் பீழை விட்டு அலை வீழை பயிர்கள் செய்தார் அலை வீழை பயிர்கள் செய்து மகிமையுடன் இறக்கும் போது பன்றி தின்று பயிராட்சி பழந்தரும் வேளையிலே கடவுள் மகன் சொடல ஐயா கட்டங்காவல் கண்டாரே கட்டங்காவல் கண்ட போது கடவுள் மகமாயாண்டி இந்த நல்ல பயிர்களை இந்த மூடன் அளித்தோமானால் விளக்க வேணும் என்றே விளக்க வேணும் என்றே மாந்திரவாதி இந்த வலியமார்கள் செய்த மலைவிளை பயிர்களை நாமல் அளித்தோமையானால் இவ்விளக்க வேணுமை என்று சொல்லி வருவார் மாந்திரவாதி பெரும்புலையன் அந்த மாந்திரவாதி புலையனை அவ்விடத்திலே வைத்து நாமல் பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு இந்த ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை என்ன என்ன விதமாக மழை விளை பயிர்களை எல்லாம் அழைக்க போகிறார் ஆண்டவன் மாயாண்டி பூச்சி போலே வெட்டா வெட்டுவா அறுப்பா நல்ல பூச்சி போலே பயிர அறுத்தரத்தை குவிப்பாரே ஆன போல சுரபம் கொண்டே ஆள மூட்ட சாய்ப்பாரா இஞ்சி போல வடிவம் கொண்டு அன்றி போல ரூபம் கொண்டு மஞ்சள் இஞ்சிய முண்டுவா மாயாண்டி சொடலை மழை விளை பயிலாம் மாயமாக அளித்தார் ஈக்கள் வந்து மேய்ந்ததை போல் ஈடளித்தார் ஈசன் மகன் மாயாண்டி சுடலை பயிர்கள் எல்லாம் அழிந்தது காவலுக்கு இருந்தார் இசைக்கு முத்துப்படையன் அவருடைய காலை பிடித்து இழுத்தார் காலை பிடிச்சு இழுத்ததும் அதனை முடித்தார் வலியனாகி இசைக்கு முத்து சுற்றுமுற்றும் பார்த்தார் பயிர்கள் எல்லாம் அழிந்திருக்க கண்டார் அண்ணன்மார்கள் இடத்திலே ஓடோடி வந்து அண்ணா அண்ணா தமையன்மார்களே தாலி முதல் பீலி வெற்றி நாம செய்த மலைவிளை பயிர்கள் எல்லாம் அழிந்து போற்றுதை அண்ணா அண்ணா ஈவிளக்க வேண்டும் மாந்திரவாதி புலையனை போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இத வலியமார்கள் அத்துணை பெயர்களும் மாந்திரவாதி பெருமுலையன் இடத்திலே வந்து ஈவிளக்க வருமாறு கேட்டா ஈவிளக்க வரணும்னு சொன்னா எனக்கு என்ன தரணும் தெரியுமா 50 பொன் சம்பளம் 9 பொன் வெகுமதி 8 கும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10 அறுத்தறி 6 சேவல் இழுத்தறி 7 கிடாய் சுள்ளக்கரை சாம்பல் சுடுகாட்டு சாம்பல் கன்னிப்பெண் கையால் 100 நூல் ஒரு கழிவேன் அது நீங்க தான் போய் எடுத்துட்டு வரணும் சுடுகாட்டு சாம்பல் கன்னிப்பெண் கையால் 100 நூல் ஒரு களி வேண்டும் மண் பொது பாண்டம் வேண்டும் பொது சொலவு சிறு சொலவு வேணும் ஈனாத கிடாரியோட இடது காடு மண்ணு வேணும் வருமா வராதா எல்லாமே வரும்
அத்தனை சேகரித்து கொண்டு வந்தா சரி நான் வந்து ஈவிளக்கி தருகிறேன். சரி அப்படியே ஆகட்டும். ஆமா ஆனா இத்தனையும் சேகரிக்கணும்னா மழை விளையவே வித்தாத்தான் காணும். வித்தாலும் கூட காணும். கொஞ்சம் நஞ்சமா கேட்டிருக்காரு. கேட்டுக்க பாக்கியில பயமா இருக்கு. ஆட்டம் என்று சம்மதித்து ஓடோடி வருகிறார்கள். ஆமா அத்தனைக்கு சம்மதிச்சு மாமா ஆமா காக்காட்சி வளைகளை கண்ணாடி கொண்டு உடைக்கி வருகிறார். சரி வந்து அத்தனை பொருள்களையும் எடுத்து வைத்து சிறு சுளவை எடுத்து வைத்தார். சிதம்பர அச்சரத்தை வரைந்தார். வரைந்து வைத்துவிட்டு கற்பூரத்தை எடுத்து தீபாராதனை காட்டுகிறார். யாருன்னா தீபாராதனை காட்டும் போது செல்வ மகனாகிய மாயாண்டி சுடலை என்ன பண்ணுகிறார்? என்ன காட்சி போல் வருகிறார். தீபத்தை அணைத்தார். புளைய செவிட்டில ஓங்கி ஒரு பாருங்க ஒரு அடி விழுந்ததும் அக்கம் பக்கத்துல பார்த்தா ஆளை காணல. அவர்தான் மாந்திரவாதி ஆச்சே. அது யாருன்னு இப்பவே பார்த்துடணும். சரி என்று வெற்றிலை எடுத்தார். மையை தடவுகிறார். இலக்கு முகத்திலே பார்த்தார். வெற்றிலையில் மை தடவி விளக்கு முகத்திலே பார்க்கும் போது ஆண்டவன் மாயாண்டி சுடலை 5 மணி வல்லையும் அறையில ஒரு சல்லடம், 7 மணி வல்லையும் இடுப்பிலே ஒரு சல்லடம், சல்லடம் குள்ளா தாமரக்க மணி அழகோடு 5 மணி வல்லையத்தோடு ஆண்டவன் சுடல மொத்த பந்தம் கையுமா வாங்கி அருவாளோடு வந்து நிக்காரு. ஏ அப்பா என்ன சொரூபம் பாரு. அந்த சொரூபத்தை கண்டா அந்த சொரூபத்தை கண்ட உடனே என்ன நினைத்தார்? ஏ பொல்லாத தேவதைய, உனக்கும் எனக்கும் ஏதாவது முன்விரோதம் உண்டா? இல்லையே. நான் முன்னாடி பாத்திருக்கேனா? பார்த்தது இல்லையே. திடீர்னு வந்து என்னோட இடத்துல உனக்கு இந்த சேட்டை சரி என்ன பண்ணுவே தெரியாது. என்னை கை நீட்டி நீ அடித்ததினால என் கட்டுக்குள் நீ அகப்பட வேண்டும். அப்படியா? அப்படிதான். சரி உன் கட்டுக்குள்ளே நான் அகப்பட வேண்டுமா? ஆகட்டும் ஆகட்டும். உன்னுடைய கட்டுக்குள் நான் அகப்பட வேண்டுமையானா சரி நான் கேட்ட பழிகளை எல்லாம் எனக்கு தருவியா? இந்த இடத்துல காக்காட்சி மலைகளை கண்ணாடி பொன் சோலையில உன் கையால ஊட்டு போட்டு கொடை வேண்டும். ஒரு போட்டு அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும். முட்டையோடு முருங்கைக்காய் முறை கருவாடு கறி சமைத்து சரி எட்டாத பீடம் ஓட்டி ஏணி வச்சு மாலை சாட்சி 7 பரணு போடணும். சரி போடுறேன். 6 பரணுல 6 பலி கொடுக்கணும். 7வது பரணுல நரபலி எனக்கு வேணும். நரபலி வேணுமா? சாமானியப்பட்ட பலி இல்ல, அதுல தான் விஷயமே இருக்கு. என்ன நரபலி சொல்லியே? இங்க யார பிடிக்க எங்க இருக்கு? ஒண்ணு இல்லையே. ஒருத்திக்கு ஒரு மகளாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். ஆமா தாய்க்கும் தலைமகளா? ஆமா சரி தலைப்பிள்ள சூழியா இருக்கணும். ஆமா குறிப்பா 9 மாத சூழியா இருக்கணும். வயிற்றுல பிள்ளை இருக்கணும். குறிக்க பேசாத. சரி சொல்லு பையன் இந்த வருஷம் வர வயிற்றுல பிள்ளை இருக்கணும். கழுத்துல தாலி இருக்க கூடாது. அது எப்படி? எப்படியா தாலி கட்டாம எப்படி குழந்தை கருப்பமா இருக்கணுங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சொல்லு. 9 மாத சூழியா இருக்கணும். கல்யாணம் மட்டும் ஆகியிருக்க கூடாது. சரி அப்பேற்பட்ட பெண்ணை அழைத்து எனக்கு ஊட்டுப்படை கொடுத்த கட்டுக்குள் கண்டிப்பாக நான் அகப்படுவேன். இதுக்கு எங்க போவேன்? 1000 சொரூபத்துல அரை சொரூபம் அகப்படுவேன். நீ அரை சொரூபம் அகப்படுவியா? அரை சொரூபத்தை வச்சுட்டு அகிலத்தை நீ ஆட்டி படைக்கலாமே. காட்டுக்காரன் ஆட்டி படைக்க முடியுமா? அது நடக்காத கதை. பேராசை வேண்டாம். ஆமா அது மட்டும் இல்ல. சரி 3.25 நாளிகை தான். 3.25 நாளிகை கழிந்த உடனே நான் கேட்ட பழி படையல்களோடு எனக்கு ஊட்டுக்கொடை கொடுக்க வேண்டும். சரி தவறினே உன்னை தூக்கி விழுங்கிறோம். என்ன தூக்கி நீ முழுங்கிறியா? ஆமா ஒண்ணு பாக்கியில பயமா இருக்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டம் என்று சம்மதித்த ஆண்டவன் மாயாண்டி சுடலைசன் 1000 சொரூபத்திலே அரை சொரூபம் அகப்படுகிறார். சரி அடைபட்ட சிமிலை கொண்டு வந்து கட்டுப்பட்டைகளை கட்டி மேல உத்திர துணிலை கட்டி தொங்க வைத்தார். மோட்ல கட்டிட்டார். மோட்ல 3.25 நாளிகை கழிந்தது. அந்த சிமிலானது அறந்த கீழே வீழ என்ன நினைத்தார்? இல்லாத தெய்வமாச்சே கூட்டு பலி கொடுக்கலன்னு சொன்ன விபரீதம் வந்து சேரும். ஆந்திரவாதி பெரும்புடைய காக்காட்சி மலை விளைய கண்ணாடி போய்
மந்திரவாதி போடுவாராம் நின்று சுடலை என்று ஆயாண்டினை பீடம் போட்டு மந்திரவாதி பெரும்புடைய மூங்கில் கம்பு வெட்டி அரணைக்கு கால்கள் நாட்டி தீர்த்த எண்ணெய் கொண்டு வந்து ஏழடைக்கு மரண போட்டு ஏழு நல்ல மரணத்திலோ என்ன என்ன பலி கொடுப்பார் ஒரு பரணி சூடுபன்றி ஒரு பரணி கருங்கீடா ஒரு பரணி செங்கீடா ஒரு பரணி துள்ளங்கொட்டி ஒரு பரணி துவளங்கொட்டி துவளங்கொட்டி ஒரு பரணி ஆறு நல்ல பரணதியிலும் ஆறு பலி தான் கொடுத்தார் ஏழாவது பரணி மறுபடிக்காக காத்துட்டு இருக்கு. ஆமா அப்ப 7,000 காத்திருக்கு சும்மாதான் இருக்கு. இந்த பொழைய ஆண்டவன் சுடலை கேட்ட பிரகாரம் நரபலியை தேடவே இல்லை. கடைசி நேரத்துல நீ கேட்ட பழி இல்லையா அதற்கு பதிலாக இதை வச்சுக்கோடு வேற எதையாவது மாத்தி மறைச்சிடலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எவ்வளவு புத்தி இருக்கு அவருக்கு எவ்வளவு புத்தி இருக்கும் அசாதாரணமா அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. சரி அப்படி இருக்கும் போது ஆமா என்ன என்ன சொல்லிக்கிறா என்ன அடே போலையா என்ன 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 என்னப்பா உனக்கு யோசனை முடிச்சுக்கிட்டு நிக்கிய முழிக்காத முழிக்காத அக்கம் பக்கம் பார்க்காத 7,000 நல்லபடியே குள்ளு நேரம் தவிர்த்துதான் ஒண்ணு அப்படி மாவுச போட்டுருவேன். ஐயா என்ன நீ கேட்ட வழிய எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்ட ஐயா. ஏன் எங்க ஏன்ட்ட தேடி பாரு அந்த வழியே கிடைக்கல. உன் வீட்டுல உன் மகள் இருக்கிறாள மாவுசைக்கு அவளை வீட்டு பலி கொள்ளு வீட்டு பலி கொடுக்கவ. ஆமா என் மகளா என்ன ஆமா அவளை எங்க வச்சு பார்த்த நீ? நான் வந்து பிச்சைக்கு வந்த உன் பெண் மகளை கண்டேன்டா அந்த மகளை எனக்கு பலி கொடு. ஆமா இல்லன்னு சொன்னா ஒன்ன தூக்கி முடிஞ்சிடும். கஞ்சி வாங்க வந்தது நான் தான். ஆமா உன் கண்மணியை கண்டதும் நான் தான். சரி அதனால உன் மகளை அழைத்துட்டு வந்து எனக்கு ஊட்டுப்படை கொடுன்னா. சரி அந்த வார்த்தைகளை காதாட கேட்டு அது மாந்திரவாதி பெரும்புலையன் என்ன செய்கிறார்? என்ன அது மாந்திரவாதி பெரும்புலையன் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணுகிறார். சரி அவர் எண்ணுகின்ற வேளையிலே போட்ட மாலை களையாமல் பூசிட வஞ்சனையும் அழியாமல் அப்படியே ஓட்டமும் பெருநடையுமா ஓடோடி வாரார். ஓடோடி வந்து மகளை அழைத்தார். மகளே மகளே என்று அழைத்தார். கதவை திறந்தா மாவிசைக்கு அப்பன் திருமுகத்தை பார்த்தா அப்பனுடைய திருமுகம் பேய் முகமாக தெரிந்தது. பயந்து போய் பின்வாங்கி ஓடுகிறார். பயப்படாதம்மா பயப்படாதம்மா உன் தகப்பன் தான் நான் வேற யாரும் இல்ல. ஏன் உனக்கு இந்த கோலம்பா? இல்ல இல்ல இப்ப கோயிலுக்கு போனா கொஞ்சம் வேஷம் மாறி போச்சுப்பா. அப்படியா? ஆமா வேசம் போச்சு. சரி மாயாண்டி சுடலைக்கு கோமரமா ஆடிட்டு இருந்தேன். சரி ஊர்ல இருக்கக்கூடிய அத்துணை ஜனங்கள் எல்லாம் இருக்கும்போது வீட்டுக்கொடை பார்க்க வந்திருக்காங்க. ஒத்தைக்கு ஒரு மகன் நீ இல்லாத வீட்டுக்களை நல்லாவா இருக்கு அதான் ஒன்னு அழைச்சிட்டு போன்னு வந்திருக்க. நீ பிறப்பிடும் மகளேன்னா சரி அதனால நீ வாப்பா நீ வாமா. ஆமா எப்பா என்னம்மா கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்கா? மூளை எல்லாமே இருந்து என்னைக்கு உன பெற்று பிள்ளைய வளர்த்து வச்சாலும் அன்னையோட எல்லாம் போச்சு. எப்பா என்னப்பா நீ யாரு? யாரு? நாட்டாம. ஆமா நாட்டாம தான். நாட்டாமை நந்தன்காளி பெரும் புலைய நாட்டு. சரி அப்படி இருக்கும் போது எப்பா உன்னுடைய மகள் சரி ஒரே ஒரு மக கழுத்துல தாலி இல்லாம வயிற்றுல பிள்ளையோட சபைக்கு நடுவுல நான் வந்து நின்னா பார்த்த ஜனங்கள் எல்லாம் மதிப்பாங்களா? அதெல்லாம் நீ பார்க்காதமா அப்பா கூப்பிடுறா வாணி. நான் வரலப்பா. ஏன் வரலன்னா தந்த விபூதியை கொஞ்சம் பூசிக்குவேன். உன் கையால எது வாங்கினாலும் பயமாத்தான் இருக்கு. ஏன் கையால வாங்க பத்து தகப்பம் சரி கொஞ்சமா இருந்தாலும் மாந்திரவாதி தானே. மாந்திரவாதி தான் என்ன பெற்ற பிள்ளை. மாயாண்டி சுடலையுடைய ஆலயத்தின் விபூதி அணிந்து கொள்ளென்று ஆமா திருநீர் அணிவது போலே மாரண மையெடுத்தார். மகளுக்கு பொட்டு வைத்தார். நெத்தியிலே பொட்டு வைத்தார். மயங்குகிறாள் இயங்குகிறாள் மகள். ஆமோ மாட்டேன்
என்று சொன்ன மகளோ பாரேன் என்று சம்மதித்தாள். அப்பா என் தகப்பா என்னம்மா உன் தகப்பா என்ன பட்டு சேலைய கட்டட்டா வேண்டாம் பழைய சேலைய கட்டட்டா இல்ல வேண்டாமா அங்க புள்ளி இருமா இருக்கும் சும்மா அந்த உத்தர சீடோடவா அப்படிங்க. ஆமா ஏமல கேட்ட நேரம் தவறி சங்கடம் இல்ல நேரம் தவறி போச்சா? ஆமா தங்க நகையை அணியட்டுமா? வேண்டாம். என்னதுக்கு தங்க நகை போட போற? கோயில்ல போய் ஒரு மணி நேரம் சாமி மட்டும் வர போற. ஆமா அப்படியாப்பா? சரி. ஏப்பா என்ன நடக்க முடியாத என்னால? ஏன் நடக்க முடியாது? என்ன இப்படி கேட்க? இப்ப வண்டி பல்லாக்கு வேணுமா என்ன வேணும் சொல்லு. என்ன நாளும் கொண்டுட்டு வா, என்ன நடக்க விடாம கூட்டிட்டு போ. சரி என்று சொன்ன உடனே பார்த்தா ஆலை தடை தண்டிகளை வரவழைத்தார். மந்திரவாதி பெருமுலையன் பூதங்களை அழைத்தார். ஏழேலோ பாடிக்கொண்டு பூதங்கள் மாவிசைக்கு சுமந்து கொண்டு வருகிறார்கள். மலை விலகிலே வந்து மகளே கீழே இருக்காதம்மா. நம்ம கீழே இருந்தா உனக்கு கூட்டுக்கலாம் தெரியாது. மேலே எட்டி போய் மேலே இருந்து பாரு. உன்னோட உடம்புக்கு இந்த பனி காத்து ஒத்துக்காது. குளிர்ந்த காத்து அடி போய் கூட்டுக்களை உனக்கு தெரியாது. ஆமா உனக்காகவே உயரமா வரன்னு போட்டு வச்சிருக்கேன். பறந்து போட்டுக்க 7 பறந்து போட்டுக்க மேலவே உட்காந்துக்கோ என்று சொன்ன உடனே நாட்டாம மவன்லாம் கொஞ்சம் உயரமா தான் உட்காரணும். அப்படியே பரனுக்கு மேல போய் ஏறி உட்காருதான். சரி உட்கார்ந்த உடனே ஆமா ஆந்திரவாதி பெருமுலையன் ஓடி வருகிறார். ஆமாம்மா மாவிசைக்கு ஏடுவாக தலைமுடிய 2 பாகங்களாக பிரித்து சரி 2 கைகளையும் பரனுக்கு இருக்கக்கூடிய காலிலே கட்டுகிறார். கட்டினார். கால்ல கட்டிட்டு ஒத்த பந்தத்தை எடுத்துட்டு வந்து மாவிசைக்கு பக்கத்துல சொருகி வைத்தார். சரி பந்தம் எரியுது. வெப்பம் வெக்க சரி வேனல் வெந்து நீருது. வேர்வையா வேத்து ஒழுகுது. வேத்து ஒழுகுறோட வாரண மை அழிந்தது. மகளுக்கு சுய நினைவு வந்தது. ஆமா பதறி முழித்தா. ஆமா கீழே இருக்கக்கூடிய பறனைகளை பார்த்தா. பதறி முழித்து பல திசைகளையும் பார்த்தா. அப்பா ஏ சண்டாளா என்னம்மா என்னம்மா என்ன கோயிலுக்குன்னு கூட்டம் அப்பா நீ 7வது பரன்ல என்ன கொண்டு கட்டிருக்கிய? அதானே ஆமா சண்டாள நம் தகப்பன் 6 பரனிலும் 6 பலியை கொடுத்து விட்டு 7வது பரனில ஆமா நம்மள நரபலி கொடுக்க அழைத்து வந்திருக்கிறானே என்று அழகு பெண்ணாள் மாவிசைக்கு ஆமா எப்படி என்ன விதமாக புலம்பி தவித்தாள் அண்ணா. எப்படி அம்மா என் தகப்பா பெரும்போ என்ன சொல்லி அழைத்து வாங்க இருக்க சம்மதியோ யமனுக்கு சம்மதித்தாய் ஆட்டடிக்க சம்மதியா காலனுக்கு சம்மதித்தாள். எந்த கப்பா பெரும்புளையா காளியோட கோவிலுக்கு கருங்கிடாயா என்னை வளர்த்தாள். சொடலையோட கோவிலுக்கு சொடலையோட சூழாட கோவிலுக்கு என்னை வளர்த்தாள். எந்த கப்பா பெரும்புலையா கருவாக ஜனிக்கும் போது என்னை பெற்ற மாதா கரிமருந்த தின்னாள் நான் கருவிலையே அழிந்தேன் உருவாக ஜனிக்கையில்லை வரமருந்த தின்னாளில்லை நானும் உறவிலையே அடைந்தேன் சண்டாளி மரத்தை வச்சு
கொப்பில அரைக்கையில கொதவளையே அறுத்தாளில் இப்படி புலம்ப வேண்டாம் என்று சொல்லி புலம்புறாளே எந்திலையால் மாவிசை முத்து போல் கண்ணே முத்து போல் எல்லாம் கருவாக ஜனிக்கும் போது என்னை பெற்ற மாத கரிமருந்த தின்று எனக்கு அறிவிலையே அழைத்தால் இல்லை உருவாக நஞ்சனிக்கைகளை உரை மறந்த தென்னு உருவிலையே அழைத்தால் இல்லையே சண்டாளி மருத்துவா என் கொப்பில அரைக்கையில என் கொதவளை அறுத்தால் இல்லையே ஏ அப்பா உனக்கு மகளோ பெரிது இல்லை மாந்திரிகந்தான் பெரிதா போட்டா ஆமாவா உனக்கு தலைமகளோ பெரிது இல்லை தந்திரந்தான் பெரிதா பொல்லாத பொழையா தகப்பா உன்னையும் நம்பி உன் கூட வந்திருக்க மாத்தியா பேர்பட்ட வைத்தியக்காரியா இருப்பேன் என்ன தாப்பன் போல என்ன ஒப்படைச்சிட்டு நேரம் தவறு வெட்டி பள்ளி குடிக்க இல்ல ஒன்ன மோசம் போட்டுருவேன் நேரம் தவறு ஆண்டவன் மாயாண்டி உய்காட்டு சொல்லலையா என்ன என்ன உனக்கு வாரம் வரது உனக்கு மட்டும்தானே தெரியுது யாரு கேட்டா என்ன என்னப்பா கல்யாண வாசல்ல ஒப்பாரி சத்தம் தாப்பர் மொழி என்ன ஒப்பாரிச்சிட்டு இருக்கிய உடனே உன் மகளை வெட்டி பலி குடி ஒன்னையே மோசம் பண்ணிடுவோம் பாத்துக்கோ என்று ஆண்டவன் மாயாண்டி சுடலை சப்தமிடும் வேளையிலை மாந்திரவாதி பெருமுடையன் என்ன செய்கிறான் என்ன குலகத்திய கையிலெடுத்து குலகத்திய கையிலெடுத்து கூப்பிட்டு அழைக்கும் போதே மாவிதைக்கு வெண்ணாரோடு நெஞ்சதையும் தானகிரிய ஈரகுல தாமரைக்கா ஈரகுல தாமரைக்கா எடுத்து எப்பம் போடுவாரா ஈரகுல தாமரைக்கா எடுத்து எப்பம் போடுவாரா 9 மாத சிசுவத்தானே எடுத்து இலையில் வைப்பாரா ஈசமக சொல்ல ஐயா எடுத்து எப்ப விட்ட போது மாவிதைக்கு விண்ணவள ஆயாண்டி ஒட்டு வாங்கி இல்லாத முறையனிடம் இந்த பழி காணப்பா ஆனப்பழி எனக்கு வேணும் ஆனப்பழி வேணும் என்று அழகுடனே கேட்ட போது ராமராச யானையுள்ள மாந்திரவாதி காட்டுவாரா அந்த பழி வாங்குவாரா ஆண்டவ சுடலையா அப்பொழுது ராமராஜன் இப்பேர் பெருமுடையன் இனி இருக்க கூடாதென்று கருத்தலை முடிய வெட்டி உடையனையே அதில் இருத்தி ஒரு யானை கொண்டு உடையன் தலையை எட்டுவாரா உடையன் தலையை எட்டும் போது உடையனோட தலையெல்லாம் அபயம் என்று ஓலமில்லி ஆண்டி மாயாண்டி பாதத்திலே அழகுடனே வரகுதையா சென்றுடர மாயாண்டி குணமான நின்று சொல்லி புகழோடு பெயர் கொடுத்து பூலோகம் சென்றல்லவோ விருப்ப என்று சொல்லி ஆட்சி வரம் தான் கொடுத்து ஆறாறு சுடலையா இல்லாத புடையனோட சமூசத்தை கருவறுத்து அஞ்சுடல மாயாண்டி நல்ல பிள்ளை முண்டசாமி எங்கே எங்கே போகும் என்று என்னால்
எண்ணாத எண்ணவெல்லாம் அவர் எண்ணை கொண்டு வாராரே ஈசமகள் உடலையா மலையாள தேசத்திலே அண்ணன் போன 100 வீடு அளவுடனே வழி நடந்து அவர் இன்னும் எங்கே போகும் என்று பகவதிய வாசலிலே அளவு போன திரவியத்தை கண்டோடனே கொண்டு வந்து அம்மாவோட வாசலிலே அழகுடனே வைத்து விட்டு இன்னும் எங்கே போகும் என்று அவர் எண்ணாத எண்ணவல்லார் என்னை கொண்டு அவள் இன்னும் எங்கே போகும் என்று மாயாண்டி மலையாடும் மலை கடந்து ஆறாரே ஐயா செங்கோட்டை வாதை கூடி உரை தீர்த்த உச்சாலும் உடனே வருவாரா உச்சாலும் நன்னகரி வடக்கு பார்த்த அருவியில வரிசையோடு நீராடி தீர்த்தமாடி மாத்துளத்தி இருநீரி பணிந்து சாரிங்க நாதரையும் வாய்மொழி அம்மனையும் கண்டமல்ல சேவை செய்து ஆண்டவன் தான் சுடல ஐயா சித்தீர சபையதிலே சிறப்புடனே இப்படி ஈசனிந்த சுடல ஐயா எங்கே எங்கே போவோம் என்று சித்தீர சபையதில வேண்டாமடி கற்பனையும் உடனே பார்த்தல்லவோ பகவான் இந்த மாயாண்டி இந்த நாடு போவோம் என்று சித்தீர சபையதில ஆடாத அம்மி கண்டு ஆடாத வண்டி கண்டு அறையாத அம்மி கண்டு ஆட்டாத சிக்கன் கண்டு ஓடாத வண்டி கண்டு உருளாத தேரை கண்டு இன்னும் எங்க போவோம் என்று என்னவெல்லாம் இன்னி வார சுடல ஈச உச்சால நடை கடந்து உடையிறப்பு நன்னாகரோ ஏழாகர சிந்தாமணி உண்மையுடன் தடை கடந்து இன்னும் எங்கே போவோம் என்று எண்ணாத எண்ணம் கொண்டு அந்த பட்டணமா தென்காசி பட்டணமா அந்த தென்காசிவன் அன்னகரில் காசி விஸ்வநாதரையோ உலகமா விசாலாட்சியே அவர் உண்மையுடன் சேவை செய்து நாம இன்னும் எங்கே போவோம் என்று எண்ணாத எண்ணம் கொண்டு ஏகமெல்ல வாராரே ஈசமக மாயாண்டி செஞ்சோடல முண்டசாமி செல்லவுள்ள மாயாண்டி பாவங்களை திக்குஸ்தனோ அந்த பாபநாச வாராரே பாபநாசம் தன்னதியில படித்துறையில் நீராடி பாபநாச பெருமாளையோ உலகாடும் அம்மனையோ அரசுடனே சேவை செய்து சொலிமுத்தைய வாசலில முத்து ஐயனையும் கண்டை வெள்ள சேவை செய்து அந்த நல்ல இடமதியில அழகு நீரை நிலையம் பெற்று ஆண்டவன் சுடல ஈச அந்த வழி பாதை கூடி அவர் அம்பைம பாதையாக வழியாக உயிர்காட்டு சுடலையாக உச்ச ஒரு நடைய வாங்கி உலகளந்த திருமருகோன் ஆண்டவன் தான் சுடல ஐயா உயிர்காட்டு சுடல உயிர்காட்டு சுடல ஐயா இன்னும் எங்கே போவோம் என்று